பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கப் போகிறோம்? உலகத்திற்கே அறம் சொல்லித் தந்த என் தமிழ் சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? 4 நாட்களுக்கு முன் மனதை ரணமாக்கிய ஒரு செய்தி. பாண்டிச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாள். கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இதுபோன்ற செய்தி இது முதல் முறையல்ல. வளர்ச்சியடைந்த தமிழ் சமூகம் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய நிகழ்வுகள் கணக்கிலடங்கா வகையில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஓர் செய்தியாக இதை கடந்து செல்கிறோம். அதிகபட்சம் நம் கோபத்தை குற்றவாளிகளை திட்டி சட்டத்தையும் அரசையும் குறை சொல்லி விட்டு முடித்து கொள்கிறோம். கடமை முடிந்த உணர்வுடன் வாழ்க்கையை இலகுவாக கடக்கிறோம். பிரச்சனை புறையோடி போய் முற்றும் நிலையில் இருக்கிறது. பிரச்சனையின் ஆணிவேரை தேடி வேரோடு பிடுங்கி எரிக்க வேண்டும். இல்லையெனில் அடுத்த தலைமுறை பெண்கள் மிகவும் அவல நிலையில் கையாளப்படுவார்கள். பெண் குழந்தைகளின் நிலை மோசமாக மாறிவிடும். நான் அரசியல் பேச வரவில்லை. அரசியலிலும் சமூகத்திலும் அறிவார்ந்தவர்களும் மனிதாபிமானிகளும் வேண்டும் என்று பேச வந்திருக்கிறேன். அதே சமயத்தில் மக்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்ற சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது என வலியுறுத்துகிறேன். நம் தமிழ் சமூகத்தில் பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். தாயாக, சகோதரியாக, பாட்டியாக, மனைவியாக, மகளாக, பேத்தியாக என் தமிழ் சமூகம் பெண்களை கொண்டாடியது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது. உலகத்தில் பெண்ணை சக்தியாக, கடவுளாக வழிபட்ட மரபு நம் மரபு. இப்படிப்பட்ட சமூகத்தில் பெண்கள் வீட்டின் முழு நிர்வாகியாக இருந்தார்கள். நம்மிலிருந்து 5 தலைமுறைகள் பின்னோக்கி சென்று பார்த்தால் பெண்கள் மிகவும் ஆற்றல் பொருந்தியவர்களாக ஒரு நாட்டை ஆளும் வல்லமையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா கலைகளிலும் எல்லா தொழில்களிலும் மிகுந்த நிபுணத்துவம் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள். ஆணாதிக்க காலம், பெண் அடிமை காலம் என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டவை அந்நிய படையெடுப்பிற்கு பிறகு வந்த காலமாகும். வெளியிலிருந்து வந்த அந்நிய படையெடுப்புகள் நம்மை அடிமைப்படுத்தி நம் கலாச்சாரத்தை அழித்து பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்தும் இழிவானதொரு வாழ்வின் சாயலை புகுத்தியதன் விளைவு ஆணாதிக்கமும் பெண் அடிமைத்தனமும் வளர்வதற்கு காரணமாக மாறியது. அன்று முதலே தமிழனின் தொன்மையான அறிவும் ஆற்றலும் மழுங்கடிக்கப்பட்டு வந்துள்ளது. கடந்த நூற்றாண்டில் விழித்து கொண்ட தமிழினம் பாரதி, விவேகானந்தர் போன்ற அவதார புருஷர்களால் பழைய இந்திய தமிழ் மரபை மீட்டெடுக்க முயற்சித்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திரம் வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள பெண் சமூகங்களில் தமிழ்ச் சமூக பெண்கள்தான் முதலில் களமிறங்கினர். வீரமங்கை வேலுநாச்சியார் தொடங்கி கடலூர் அஞ்சலை அம்மாள், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், எஸ்.என். சுந்தரத்தம்பாள், அம்புஜத்தம்மாள் போன்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் தெளிந்த அறிவுடன் புதிய தமிழ் சமூகத்தை படைக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். சுதந்திரம் பெற்ற பிறகு ஆங்கிலேய கல்விக் கொள்கையை பின்பற்றி கல்வி பயின்றோம். அறிவியல் உலகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த கல்வி சமுதாயத்தில் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல தவறியுள்ளது. வள்ளுவரும் ஔவைப்பாட்டியும் சொல்லிய மனிதனாய் வாழும் நெறிமுறைகள் பற்றிய கருத்தியல்கள் உலகில் வேறெங்கும் இல்லை என்று திண்ணமாகச் சொல்லலாம். அவற்றை நாம் மனப்பாடப் பகுதியாக படித்தோமே தவிர மனித வாழ்வின் பொக்கிஷமாக நமக்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. இதன் விளைவுகளை நாம் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். பணம் மட்டுமே வாழ்க்கை என சொல்லித்தரும் கல்வியால் மனிதர்கள் நாம் இயல்பாகவே சுயநலவாதியாக வளர்ந்துள்ளோம். இந்த சுயநலவாதிகளில் இருந்துதான் அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், நாட்டை காப்பாற்றும் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் தோன்றுகின்றனர். சுயநலத்தின் கொடூரமான பிடியில் வாழும் நாம் நம்மை ஆள்பவர்கள் மட்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்று தோன்றவில்லையா? கர்மவீரர் காமராஜர், மாமனிதன் கக்கன் போன்றோர்கள் விதிவிலக்கு. நாம் எதை படிக்க வேண்டும், எதை படிக்கக்கூடாது, நாம் எப்படிப்பட்ட சூழலில் வாழ வேண்டும், எவையவை நமக்கு கிடைக்க வேண்டும், எவையவை நமக்கு ஆபத்தானது, இதையெல்லாம் ஆராய்ந்து அவைகளை தீர்மானித்து நமக்கு வழங்கும் இடத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களும். அவர்கள் சுயநலவாதிகளாகவும் ஆபத்தான விஷயங்கள் பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பதால் இந்த 9 வயது சிறுமியின் இழப்பு போன்ற கொடூரமான நிகழ்வுகளை காண வேண்டியிருக்கிறது. நிதர்சனமான உண்மைக்கு வருவோம். உலக நாடுகளில் பல நாடுகளில் வலைதள பயன்பாட்டிற்கும் போதை, மது போன்றவற்றிற்கும் மிகுந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இவை எதற்கு என நம் அனைவருக்கும் தெரியும்.
கைபேசியான செல்போனினால் ஏற்படும் பேராபத்தை உணர்ந்த நாடுகள் இவற்றின் பயன்பாடுகளை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி உற்று கவனிக்கின்றன. பணம் மட்டுமே பிரதானம் என மனித வடிவில் வாழும் சில மிருகங்கள் சமுதாய சீரழிவிற்கான விதைகளை தூவி அதனால் வரும் விளைவுகளை கண்டுகொள்ளாமல் அல்லது அதனால் சமூகத்தில் விளையக்கூடிய மோசமான பிரச்சனைகள் பற்றிய அறிவு இல்லாமல் பணம் சம்பாதிக்கின்றனர். உதாரணமாக, ஆபாசமும் போதையும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நம் அனைவரிடமும் உள்ள செல்போன்களில் காட்டப்படுகிறது. எத்தனை மனிதர்கள் அவற்றை கண்டிக்கிறோம்? சமூக வலைதளங்கள் பல சமூகத்தை சீரழிக்கும் செயலை ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டிருக்கின்றன. அறிவார்ந்த விஷயங்கள் ஒதுக்கப்படுவதோடு அல்லாமல் அழகு, ஆபாசம் சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையாகவே கொண்டாடப்படுகின்றன. ஆடையில்லாமல் எத்தனை பெண்கள் தம்மை ஆபாசமாக காண்பித்து அதன் மூலம் வரும் பணத்திற்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆழமான அறிவும் தன்மான உணர்வும் இருந்திருந்தால் இதுபோன்ற கேவலமான அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். இறைவன் பற்றியோ நம்பிக்கை பற்றியோ அறிவியல் சார்ந்தோ நாம் ஏதாவது வலைதளங்களில் தேடும்போது இடையில் ஆபாச வீடியோக்கள், விளம்பரங்கள் வருகின்றன. இங்கு எத்தனை பேர் பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறோம்? காமம் என்பது வாழ்வின் ஒரு பகுதி. எந்த வயதில் எவருடன் வர வேண்டும் என அதற்கும் விதிமுறைகளும் ஒழுக்கமும் வகுத்தவன் தமிழன். அதை வைத்து மனித மனங்களை சாக்கடையாக்கி காசு சம்பாதிக்கும் கும்பலின் செயல் நரகளை தின்பதற்கு சமம். அயல்நாட்டு வலைதளங்களில் இப்படி வருவது ஒன்றும் புதிதல்ல. என் தமிழினம் இதற்கு அடிமையாகி தமிழ் சினிமாக்களிலும் சின்னத்திரை நாடகங்களிலும் தமிழ் வலைதள ஊடகங்களிலும் ஆபாசமும் போதையும் அதிகரித்துள்ளதன் விளைவு இதுபோன்ற பச்சிளம் குழந்தைகளை பாதிக்கும் அளவு கொடூரமாக வளர்ந்துள்ளது. சில அதிபுத்திசாலிகள் சொல்வார்கள், இதில் என்ன இருக்கு, பாலியல் கல்வி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே என்று. யார் தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த வயதிற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை புரிந்து கொள்ளும் அறிவை இயற்கையாகவே இறைவன் தருவான். பணம் சம்பாதிக்க உலகில் நேர்மையான வழிகள் பல இருக்க இச்சையை தூண்டும் அசிங்கமான பிழைப்பு எதற்கு? பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கைகளில் இன்று மொபைல் போன்கள் இருக்கின்றன. அவர்கள் எவற்றை பார்க்கிறார்கள், எவற்றை பகிர்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா? என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற தன்னிச்சையான போக்கை சமூக வலைதளங்கள் வழங்கியுள்ளன. இதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கடுமையானதாக இல்லை. நியாயம் கேட்பவர்கள் ஒதுக்கப்படுவது வேதனைக்குரியது. பரந்த அறிவும் விளைவுகள் பற்றி சிந்தித்து முடிவெடுக்கும் திறனும் இல்லாத அதிகார வர்க்கம் நம்மிடம் இருப்பதால் தான் இதுபோன்ற கொடூரங்கள் அரங்கேறுகின்றன. இந்த கொடூரத்தில் ஈடுபட்ட அந்த 19 வயது இளைஞன் போதைக்கு அடிமையானவன். அந்த 50 வயது கடந்த ஆளிடத்திலும் இந்த இளைஞனிடத்திலும் கைபேசி கட்டாயம் இருந்திருக்கும். போதையும் ஆபாசமும் கலந்து உலகறியாத அந்த பச்சை பூவை அழித்துவிட்டது. இதில் ஆணிவேராக செயல்பட்டவைகள் போதை மருந்து, ஆபாசத்தை விதைக்கும் கட்டுப்பாடுகளற்ற வலைதளங்களும் அதை பரப்பும் செல்போன்களும், சக மனிதனை பற்றிய சிந்தனை இல்லாத சுயநலம், படித்தவர்களும் அறிவிற் சிறந்தவர்களும் நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கும் சுயநலத்தன்மை, மக்களை காக்கும் பொறுப்புகளில் உள்ளவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக பொறுப்புகளை கவனிக்காமல் விடுவதோடு மட்டுமல்லாமல் யாரேனும் பொறுப்போடு செயல்பட்டால் அவர்களை அதை செய்ய விடாமல் தடுப்பதும் அவர் மீது அவதூறுகளை பரப்பி அவமானப்படுத்துவதுமான கேவலமாக செயல்படும் தன்மை. சமூகத்திற்குள் ஒற்றுமையின்மை, மனிதாபிமானமின்மை, நேர்மையின்மை, குற்றத்தை நியாயப்படுத்துபவர்கள், பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் விளம்பரங்கள், சினிமா, சின்னத்திரை, பணத்திற்காக அரைகுறை ஆடைகளில் ஆபாசமாக பேசி ஆட்டம் போட்டு ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாவிலும் யூடியூபிலும் அசிங்கத்தை விதைக்கும் அறிவில்லாத பெண்களும் அதற்கு துணை போகும் ஆண்களும், ஆபாசமாக வரும் வலைதள படங்களுக்கு புகழ்ச்சி விமர்சனங்கள் என்ற பெயரில் அசிங்கமான விமர்சனங்களை வெளிப்படையாக எழுதும் மனித பதர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள்தான் அடுத்த குற்றவாளியாக மாறும் நிலையில் இருக்கும் மனநலப் பாதிப்பிற்கு உள்ளானவர்கள். சிறுமை கண்டு பொங்காமல் சகித்தே வாழ்ந்து பழகிய நல்ல மனிதர்கள். மகனோ மகளோ வழிதவறி நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் வளர்க்கும் பெற்றோர்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒழுக்கத்தையும் நம் கலாச்சாரத்தையும் புரிந்துணர்வோடு கற்றுக் கொடுக்காமல் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போட்டிகள் நிறைந்த உலகில் அதிகப்படியான பொருளீட்டுவதுதான் முக்கியம் என்ற சிந்தனையை விதைப்பது.
தவறு என்று தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் சாராயத்தை சட்டப்படி விற்கும் சுயநல அரசு. ஆத்திரமும் ஆதங்கமும் இருந்தாலும் தடுக்கும் வழி தெரியாமல் இருக்கும் சமுதாய அக்கறை கொண்ட மக்கள். தமிழினமே விழித்துக்கொள். சீரழிவில் இருந்து வெளிவர எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் பகிருங்கள். இந்திய அளவிலும் மாநில அளவிலும் ஓர் குழு ஏற்படுத்தி அரசும் அதிகாரிகளும் பொதுமக்களும் இணைந்து ஆபாசம் போதை என்ற கொடூர அரக்கர்களை வதம் செய்தாக வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கடமை நம் அனைவருடையது. விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். சினிமாவும் சின்னத்திரையும் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்காமல் தாந்தோணித்தனமாக தன்னிச்சையாக செயல்படுமேயானால் அவைகள் மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். வலைதளங்களும் அதில் பகிரப்படும் செய்திகளும் சமுதாயத்தை சீரழிக்கும் வகையில் இருப்பின் அவை களையப்பட்டு அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தயவுதாட்சண்யம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மென்பொருள் நிபுணர்களை கொண்டு எவையெல்லாம் ஆபாசத்தையும் போதையையும் பரப்பும் சமுதாயத்தை சீரழிக்கும் பதிவுகளோ அவற்றுக்கு ஃபில்டர் எனப்படும் வடிப்பான்கள் உருவாக்கப்பட்டு வலைதளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். சமூக ஊடகவியல் சார்ந்த நிபுணர்களின் பங்கு இவற்றில் மிகவும் அவசியம். இவர்களோடு இணைந்து பலதுறை சார்ந்த பொதுமக்களும் செயல்பட வேண்டும். நாட்டை சீரழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். மக்களின் மனம் தெளியட்டும். போதையும் ஆபாசமும் ஒழியட்டும். என் தேசத்தில் பெண் குழந்தைகள் மீண்டும் ஒருமுறை இதுபோல் கொடூரத்தில் சிக்குவதற்கு முன் வீதியில் இறங்கி செயல்பட வாருங்கள். நிறைய நல்ல அமைப்புகள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் எல்லாம் ஒன்றிணைந்து இவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த 9 வயது சிறுமியின் தாய் தந்தைக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாராலும் முடியாது. ஆனால் இன்னுமொரு குழந்தையின் பெற்றோர் இந்த அவல நிலைக்கு ஆளாகாமல் இருப்பது நம் அனைவரின் கைகளில் உள்ளது. நம் பாரதியின் இந்த பாடலோடு என் பதிவை நிறைவு செய்கிறேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறுபோல் நடையினாய் வா வா வா, மெய்மை கொண்ட நூலையே அன்போடு வேதமென்று போற்றுவாய் வா வா வா, பொய்மை கூறல் அஞ்சுவாய் வா வா வா, நொய்மையற்ற சிந்தையாய் வா வா வா, நோய்களற்ற உடலினாய் வா வா வா, தெய்வ சாபம் நீங்கவே நீங்கள் சீர் தேசம் மீது தோன்றுவாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா பலத்தினாய் வா வா வா, ஒளியிழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா, கலையிழந்த நாட்டிலே முன்போலே கலை சிறக்க வந்தனை வா வா வா, விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்குவாய் வா வா வா, வினய நின்ற நாவினாய் வா வா வா, முற்றி நின்ற வடிவினாய் வா வா வா, முழுமை சேர் முகத்தினாய் வா வா வா, கற்றலொன்று பொய்கிலாய் வா வா வா, கருதியது இயற்றுவாய் வா வா வா, ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம் ஒரு பெரும் செயல் செய்வாய் வா வா வா.